ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக டியோடாப்பில் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்ஸோட ஆர்டரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். டியோடாப்போட ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இந்த ரெண்டையும் போய் பார்த்துட்டு வந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டியோடாப்புக்குள்ளே எப்படி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நிறைய பேர் இதோட லிங்க் கொடுங்க, அதோட லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட்ஸை பற்றி கேட்குறீங்க. இந்த டியோடாப்பில் பார்த்தீங்கன்னா லிங்க் எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஆப்புக்குள்ளே நம்ம போனதுக்கு அப்புறமா மேலே ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும். வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கே போய் நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நேம் எழுதினாலே போதும், சில சமயம் கிடச்சிரும். அங்கே ஸ்டாக் இல்லை அப்படின்னா அது காமிக்காது. அந்த இடத்துல அந்த ப்ராடக்டோட கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸ் இருக்கும். அதை போட்டாலும் நமக்கு கிடச்சிரும். இந்த டைம் நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவோட போடுறேன். ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் கோடும் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல அந்த நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கிடச்சிரும். அதே மாதிரி மினிமமாக எவ்வளோ ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்காகவே இந்த டைம் நான் வெறும் 6 ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணினேன். இது எல்லாமே சேர்ந்து 1100 ரூபாய்க்குள்ளே தான் வந்துச்சு. இப்போ நம்ம ஆர்டர் போடுற பொருள் ஒன்றுனாலும் நீங்கள் ஆர்டர் போடலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஒரு பொருளுக்கு உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் 49 ருபீஸ், மினிமம் 49 ருபீஸ் வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு விலை கூடி போன மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் இங்கே மினிமமாக அட்லீஸ்ட் 1000 ருபீஸ்க்கு வர்ற மாதிரி 6 ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 6 ப்ராடக்ட்டுமே சேர்த்து 49 ரூபா தான். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நம்ம ஆர்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டாக நம்ம இப்போ பார்க்குற பொருள் பார்த்திங்கன்னா வாட்டர் டிஸ்பென்சர். இது அந்த 20 லிட்டர் தண்ணி கேனில் இருந்து வெளியில் தண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பம்பு. இதோட ரேட் 230 ரூபா. இது அந்த பபிள் கேன்ஸை ஃபங்க்ஷன் டைமில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு வடிச்செல்லாம் எடுக்க வேண்டாம். இது அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்க முடியும். போதும்னா நம்ம பவர் ஆஃப் பண்ணிக்கணும். இந்த ப்ராடக்டை பார்த்த உடனே எனக்கு தோணின ஒரு விஷயம், எமர்ஜென்சிக்கு ஃபிஷ் டேங்க்கில் செட் பண்ணலாம் இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா கரண்ட் எல்லாம் போச்சு அப்படின்னா என்னோடய ஃபிஷ் டேங்க்கில் இப்போ ஒரு இன்னும் 2 ஃபிஷ்ஷஸை ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு அதில் ஆக்சிஜன் இது பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அட்லீஸ்ட் வாட்டர் ரொட்டேஷனாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். இதோட அட்டாச்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா டியூப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டியூபோட எண்டில் போடக்கூடிய ஒரு சின்ன கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் இது கூடவே இருக்குது. இதை பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேபிளுக்கான ஹோல்ஸ் பேக் சைடு, அந்த டேப்புக்கான பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல போட்டு நம்ம சார்ஜ் தீர்ந்ததுக்கப்புறம் சார்ஜ் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம தண்ணியில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத போட்டு பார்த்துடலாம். ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்குள்ளே அந்த டியூபை போட்டுட்டு பவர் ஆன் பண்ணி பார்த்தேன். பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் போல, கொஞ்சம் பெண்டாக இருந்துச்சுன்னா சரியாக வரமாட்டேங்குது. இப்போ நம்ம அந்த பபிள் கேனுக்குள்ளே போட்டோன்னா நல்லாவே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். கேமராவில் தெரியணுங்கிறதுக்காக நான் பெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது ஓடும்போது மோட்டரோட வைப்ரேஷன் லைட்டாக தெரியுது. இப்போ நான் இங்கே துடைக்கிற க்ளவுஸ் டவல் இதுவும் டியோடாப்பில் தான் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ரேட் மறந்துருச்சு. நான் கிச்சன் ப்ராடக்டோட ரிவ்யூஸ் போட போகிறேன். அதில் கண்டிப்பாக இதோட ரேட் எல்லாத்தையும் சொல்கிறேன். வண்டி கழுவுறதுக்கு, சோஃபா எல்லாம் துடைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மெயினாக நம்மளோட வீட்டோட கிரில்ஸ் துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். ஏன்னா மொத்தமே 6 ப்ராடக்ட்ஸ் தான். ஆல்ரெடி ஒன்று பார்த்துட்டோம். இப்போ பாக்கி எல்லாத்தையும் பார்த்துடலாம். இது ஃபோல்டிங் கிளாத் ஹேங்கர். இதில் 10 கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த துணியிலேயே கிளிப்ஸை பொருத்தி இருப்பாங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிது. எதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியல. பட் இதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல இதை யூஸ் பண்ணுவேன். ரேட் 51 ரூபா தான். இதோட பிக்சரையும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா கோடு இருக்கும். அந்த நம்பரை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த பொருளை வாங்க போய்க்கலாம். இல்லைன்னா நிறைய சர்ச் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்ததான் நம்ம இங்கே பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ட்ராவலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு. இது 20 ஷீட்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் நான் இந்த அளவு குட்டியாக எதிர்பார்க்கல.
ரொம்ப ரொம்ப சின்னதாக 3 விரல் அளவுக்கு தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கூட பெரிய பாக்ஸாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். இந்த ஷீட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 19 ரூபா தான். ஸோ 19 ரூபாய்க்கு இவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டேன். இது ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் வாஷுக்கு இல்லை எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபேஸ் வாஷுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து மஸ்கிட்டோ கில்லர் லேம்பு. இதில் வந்து ஒரு ப்ளூ கலர் லைட்டு எரியும். அந்த லைட்டுக்கு வந்து மஸ்கிட்டோஸ் வந்து அட்ராக்ட் ஆகி அதுக்கு பக்கத்தில் வரும்போது உள்ளே இருக்கிற ஃபேன் வந்து அதை இழுத்து சாகடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. சரி, இது வந்து வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு. இது 161 ரூபா தான் இதோட ரேட்டு. சரி, ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கினேன். இது என்ன அப்படின்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சைடில் பார்த்திங்கன்னா உடஞ்சி வந்துருந்துச்சு. டியோடாப்பில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அது ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக போகும். எனக்கே வந்து ஒரு டைம் பேசிட்டு வச்சுட்டு, ஏன்னா அவங்க தான் நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியும், நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணவே முடியாது. நம்ம வந்து அந்த ஹெல்ப்லைனில் மட்டும்தான் நம்ம பதிவு பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இந்த மாதிரி டியோடாப் அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்ம அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும். இது வந்து என்னன்னா அவங்க சொல்ற அந்த கேட்டகரியில நம்மளோட வீடியோ இருந்ததுன்னா தான் அங்கே அவங்களுக்கு அப்லோடே ஆகும். இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. சில சமயம் எனக்கு அது ரொம்ப கடுப்பாயிட்டு நான் ரிட்டனே எதையுமே போடுறதில்ல. பட் எப்போ வந்தாலுமே ஏதாவது ஒரு ப்ராடக்டில் ஒரு குட்டி டிஃபெக்ட்டு கண்டிப்பாக இருக்குது. இதை நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது நம்மளோட ராசியாக என்னன்னு. இப்படி இந்த மாதிரி ஓப்பனில் இருந்துச்சுன்னா மஸ்கிட்டோ அது வழியாக வெளியில் வந்துடாதா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. மேபி அந்த இடத்துல ஒரு செல்லோ டேப் தான் போட்டு பேட்ச் ஒர்க் பண்ணணும். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போது ஆன் பண்ண உடனே ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது. உள்ளே வந்து சைலண்ட்டாக ஒரு ஃபேன் சுற்றுறது வந்து தெரியுது. நமக்கான சவுண்டெல்லாம் எதுவும் இல்லை. பட் உள்ளே வந்து ஃபேன் சுற்றுதுன்னு நம்மளோட அந்த வைப்ரேஷனில் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்போ அதை பேக் சைடில் திருப்பி வச்சு ஃபேன் ஓடுதா அப்படிங்கிறதுக்காக பார்க்குறதுக்கு இப்போ போட்டேன். சூப்பராக ஓடுது. கொசுவை எப்படி பிடிக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்ச நாள் ஓட்டி பார்த்துட்டு அப்புறமா ரிவ்யூவில் சொல்கிறேன். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது வந்து சைல்டு சேஃப்டி லாக்கு. இதோட ரேட் வந்து 16 ரூபா தான். இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது குழந்தைங்க அப்படின்னு சொல்கிற 2 டோரை வந்து இதில் வந்து ஒட்டிட்டு அது வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு மெத்தடு. இது எங்கே யூஸ் பண்ணலான்னா கபர்ட்ஸு இல்லைன்னா ஃப்ரிட்ஜு அந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க திறக்கக்கூடாது அப்படின்னா குழந்தைங்களுக்கு எட்டாத ஒரு உயரத்தில் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து அந்த டோரை திறக்க முடியாமல் ஒரு லாக் ஆகிக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். 2 பக்கம் இருக்கிறதும் பட்டன் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு எல் மாதிரி வர டோர் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 3M டேப் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவு ஸ்ட்ராங்காக நிற்கும்னு தெரியல. பட் நம்ம வந்து ஒரு லைட்டான ஒரு இடத்துல வந்து இது யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தான் ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்டு. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டுக்காக தான் நான் வந்து இந்த ஆர்டரே போட்டேன். ஏன்னா ஒரு சில சமயத்தில் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ராடக்டையே காட்டாது. அதனால் சரி இதை பார்த்த உடனே போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு இதோட சேர்த்து ஒரு 6 ப்ராடக்டாவது போடணுமே அப்படிங்கிறதுக்காக மற்றது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணினேன். இது வந்து ரொம்ப குட்டி பாக்ஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். அந்த குட்டியாக அதுக்குள்ளே இருக்குது. நான் இந்த பாத்திரத்தை எடுக்கும்போது நிஜமாகவே வந்து ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. இது என்ன இவ்வளோ குட்டி உண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இது பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை பாட் வித் ஸ்டெய்னர் பேஸ்கெட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. டீப் ஃப்ரை அப்படின்னு பார்க்கவுமே எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் வந்து இதை ஆர்டர் பண்ணிட்டேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 420 ருபீஸ். 420 ருபீஸ்க்கு இது வர்த்தா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த வடிகட்டி மாதிரி இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு வந்து வர்த்தா இருக்கும்னு தெரியல. தண்ணியில் யூஸ் பண்ணும்போது துரு பிடிக்காமல் இருந்தால் ஓகே. இது என்ன அப்படின்னா நம்ம வந்து அரிசி வடிச்சுக்கலாம், இல்லைன்னா நூடுல்ஸ் வடிச்சுக்கலாம். அதுவும் ஜாஸ்தியெல்லாம் பண்ண முடியாது, ஒரு ஆளுக்கு பண்ணுறதுக்கு ஓகே. இப்போ இதை டீப் ஃப்ரைன்னு சொல்லியிருக்கறனால கீழே வந்து அகலம் அட்லீஸ்ட் கனமாவது இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கனமாகவும் இல்லை. பாட்டம் பார்த்திங்கன்னா
ரொம்ப லேசாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கண்டிப்பாக அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றுற மாதிரியெல்லாம் பண்ண முடியும்னு தோணலை. இது வந்து வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக வேண்டான்னு தான் சொல்லுவேன். எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அட்லீஸ்ட் கொஞ்சம் கனமாவது இருந்திருக்கலாம். சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் கனமாகவும் இல்லை. டியோடாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு சில பொருட்கள் வந்து நீங்கள் வாங்கலாம். அதுக்கு மேலே வந்து காசு போடுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இதை ரிட்டனும் பண்ண முடியாது. அதே சமயம் உடஞ்சி வந்துச்சுனாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி சைஸ் டிஃபர் ஆச்சுனாலும் நம்மளுக்கு கஷ்டமாக போகும். மற்றது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்து வாங்குறது தான் பெட்டர். நெக்ஸ்ட் வீடியோவில் டியோடாப்பில் நான் வாங்கின பெஸ்ட் பொருட்களை பற்றின ரிவ்யூ கண்டிப்பாக போடுறேன். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.